Today I would like to thank Kannan sir for giving me this opportunity. And எல்லாருக்கு முன்னாடி I would like to thank Thambi Ramai sir. And sir தான் நான் கால் பண்ணி சொல்லியிருக்காரு, நம்பி வாங்கம்மா, கண்டிப்பா you will learn so many things in this movie. ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும் உனக்கு. ஏன்னா இத்தனை பெரிய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது, this is like a huge opportunity for me, and especially like a newcomer like me. And also working with Umapati, it was a really, எப்படின்னா ஒவ்வொரு நாள் I used to enjoy so much because Uma is a very fun loving guy. So ஒரு நாள் கூட ஸ்ட்ரெஸ்ஸான ஃபீலிங்கே இல்லை. So I really enjoyed each and every day of my shoot. So thank you so much sir for giving me this opportunity. And இன்னைக்கு நான் பெரிய ஃபேன் ஆனது யாருன்னா, for sure it is Natti sir. Especially நீங்கள் டீசர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஐ திங்க் இது ஒரு கேரக்டர் தான் நீங்கள் பார்த்தீங்க டீசரில். அப்படியே சார் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த அப்படியே he was just like a water. ஒரு வெசலில் வாட்டர் போட்டால் எப்படி அந்த ஷேப் எடுக்குமோ அதே மாதிரி சார் was so perfectly he fit into all the roles. So Natti sir, today I became like a huge fan for you. And படம் கண்டிப்பாக 10th April ரிலீஸ் ஆகுது, நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. சரி, அது வெற்றி படமாக இருந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் என்னை போன்ற திரைப்படத்துறை சார்ந்தவர்களுக்கு வேறு ஒன்றாக இருக்க முடியாது. ஒரு படத்தை எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம். ரவி சார், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறது, அல்லது அந்த படத்தை நீ எடுத்ததுக்காக நன்றி சொல்கிறதெல்லாம் தாண்டி, நீங்கள் எங்கேயோ இருந்து இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு இதை இப்படி வந்து கரெக்டாக உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நீங்கள் எடுத்துக்கிற முயற்சி வந்து உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற காதலை வந்து அதிகமாக வெளிப்படுத்துது ரவி சார். ஒரு சினிமாக்காரனா உங்களுக்கு வந்து சினிமா வந்து உங்களுடைய இந்த பேரார்வத்திற்கு எப்பொழுதும் துணை இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு எல்லாம் உள்ள காலத்திடம் வேண்டுகோள் வைத்து, சிங்கார மேடையிலே சிங்கக்குட்டி போல முந்திருக்கும் மரியாதைக்குரிய புல்கந்த் குமார் அவர்களே, அரபிக் கடல் போல் அன்பு, பசிபிக் பெருங்கடல் போல் பம்பு நிறைந்த புல்கந்த் குமார் அவர்களே, இப்படிலாம் பேசி இந்த படத்துக்கான ஒரு பூஸ்டை கிரியேட் பண்ணி இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சா என் நண்பன் மகன் என்பதற்காக இல்லை, அல்லது எனக்கு அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தாருக்காக இல்லை, உமாபதிங்கிற ஒரு டைரக்டரோட முழு விதமான ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு சினிமாவை ஒரு திரைக்கதையை ட்ரீட்மெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்துலேயும் வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு பையன் வந்து இந்த படத்தில் டைரக்டர் ஆயிருக்காரு அப்படிங்கிற வாய்ப்பை அதை புரிஞ்சுக்கிட்டு, அப்பனா இல்லாமல் மகனையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை அந்த பையனை கொடுத்ததுக்கும், கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்ட தம்பி உமாபதிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் படம் பார்க்கும்போது நான் சொல்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. புதிய இயக்குநர்கள் வரும்போது அதிகமாக தட்டி கொடுத்து நல்ல வரவேற்பு கொடுக்குற ஊடகவாதிகள் நிச்சயமாக இந்த படத்தில் அவர் இந்த கதாபாத்திரங்களை கையாண்டிருக்க விதத்தை பார்த்து நிச்சயமாக நீங்கள் விரும்புவீங்கன்ற பெரும் நம்பிக்கை. படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், ஒரு டான்ஸ் ஆடியிருக்கேன், ஒரு ஃபைட் பண்ணியிருக்கேன். என்ன ஃபைட் வச்ச ஃபைட் மாஸ்டருக்கு பாட்டு பாட வச்ச தம்பி சிவாவுக்கு மியூசிக் டைரக்டர்னு வரல, ஆண்டி வேலை இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் MS பாஸ்கர், ராமையா சார் 3 பேருமே வந்து எல்லா கதாபாத்திரத்துக்கும் இந்த வயசில் பொருந்தக்கூடியவங்க. ஸோ எங்களுக்குள்ளார வந்து போட்டி பொறாமையெல்லாம் தாண்டி அந்த வயசுலாம் தாண்டி வந்ததுனால இப்போ வந்து தகப்பங்களா தாத்தங்களா ஆனதுக்கப்புறம் காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடங்கள் நடக்கும். இந்த எமோஷனல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த ஒரு மனநிலையில் இருக்கும்போது நம்ம தனித்தனியாக நடிச்சுட்டு இருக்கிற இல்லை காம்பினேஷன் இல்லை ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும்போது அதை கதை வசன திரைக்கதையில் வந்து உமாவதி என்ன கூட கதை வசனமாக எழுதி தம்பி தலைமையில் கம்பம் ஷூட்டிங் ட்ரிபிள் ஷூட்டிங்கில் ராமையா வந்து ஒரு லைன் மாதிரி சொன்னா அப்படி இந்த மாதிரின்னு. அப்போ வந்து இந்த படம் இப்படி ஒரு வடிவம் எடுக்குன்னு எனக்கு கற்பனை பண்ண தெரியல. ஆனால் ஐயா ரொம்ப நல்ல ஒரு வடிவமைப்பு, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இன்டர்வியூ கேட்குறவங்கலாம் அந்த மாதிரி இருக்கே, இந்த மாதிரி இருக்கே, இப்படி இருக்கே, அப்படி இருக்கேன்னு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒன்று இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் அது எப்படி இருக்குன்னு எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். படம் ஓடணும். அந்த படம் வெற்றி படமாக இருந்தால் எனக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு டெக்னீஷியன் ஹீரோ ஆகும்போது இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை வரும்போது அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மனவழி வேணும். அந்த மனவலிமை சுத்தமா இல்லாம அந்த சேர்ல முழுசா உட்காராம அப்படி தள்ளி உட்காந்துருக்காரு. நல்லா உட்காருங்க பிரதர், உங்களுக்கு தானே எல்லாம் பண்றாங்க, நல்லா உட்காருங்க. கிடைக்கிற இந்த கதாபாத்திரம் அப்படி ஃபயரா இன்னைக்கு இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல, உமன் கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல பேர் சொல்றதுக்கு ரொம்ப குறைந்தபட்ச ஆளுகள் தான் இருக்காங்க. அந்த வாய்ப்புகளை வந்து திரைக்கதை ஆசிரியர்களோ இயக்குநர்களோ கொடுக்கறது இல்லை. ஆனா கிடைக்கிற இந்த வாய்ப்பையும் சரியா பயன்படுத்தக்கூடிய திறமைசாலி மட்டும் இல்லை,
அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போனவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு தூரம் என்டர்பிரைசிங் பர்சனாலிட்டி. திருமதி விஜய் சந்திரசேகர் அவர்களே, அன்புக்குரிய அம்மா இந்திரஜா, இது ஒரு எமோஷனலான கமிட்மெண்ட், நல்லா நடிக்கிற, வாழ்த்துக்கள் அம்மா. படத்தோட கதாநாயகி ஸ்ரதா, அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய காவா சுந்தரேசன். அவர் சார பேர் சொல்லனா கோச்சுக்கிறாரு ஐயா, அவர் ஒரு பத்திரிகையாளர் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை பற்றி வெற்றி விழாவில் நிறைய பேசணும். நிறைய கேள்விகள் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் வந்திருக்கு. அந்த கேள்விகள் இன்னும் வெடிச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது அப்படியெல்லாம் போச்சுன்னா தான் இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த படம் வெற்றி படமாகிறதுக்கு, இந்த தேட்டரில் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு உருவாக்குற ஒரு சுயநலத்தோட இந்த படம் வெற்றி பெற வேண்டும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கிறேன். ரவி சார், உங்களுக்கு மீண்டும் நன்றி. உமா, நீ உன்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு என்றது நான் கருதுகிறேன். அதை வந்து தமிழ்நாடு 10ஆம் தேதிக்கு மேல சொல்லும். என்னுடைய வாழ்த்துக்கள் தம்பி, நன்றி, வணக்கம். எல்லா அரசியல்வாதியும் கலந்துருப்பாங்க. மிக்சர் தான் இது. ஒரு பர்டிகுலரா வச்சோம்னா என்டர்டைன்மெண்ட். மிக்சர் மிக்சர்னா நீங்க என்ன கலந்த கலவனே மிக்சர்னா வேற எங்கேயும் போயிடாதப்பா. ஓ, என்னையா பதார்த்த பேரே சொல்ல விட மாட்டேங்க. தொண்டர்கள் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. சொல்லுங்க, கேளுங்க. 2026 எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தொண்டர்கள். நல்லா இருக்கும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும், நல்லா இருக்கும். அரசியல் ரீதியா கேட்கிறாங்க. அரசியல் ரீதியா தான் சொல்றேன், நல்லா இருக்கும். கெட்டதே கிடையாது. நாமளா பேர் வச்சுட்டா தானே கெட்டதுன்னு. இல்லைன்னா எல்லாமே நல்லதானது. 2026 மிகவும் வளமா நலமா இருக்கும். முழு அரசியல்வாதியா மாறி இருக்கிறவங்களை பார்க்கறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து மேடையில் இருக்கிற அத்தனை தங்க நட்சத்திரங்களுக்கு வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இது பயங்கரமான ஒரு கலவைங்க. இது நான் என்ன சொல்றது, நான் இத்தனை படங்களை நடிச்சதில்ல, இந்த படத்துல நான் என்ஜாய் பண்ணி நடிச்ச மாதிரி எந்த படத்துலையும் பண்ணல. நன்றி தம்பிராமையா சார். எப்படி நீங்க நான் இந்த கேரக்டர்ல பொருந்திருப்பேன் அப்படின்ட்டு நினைச்சிங்களோ தெரியல. பெருங்குடின்ற பட ஷூட்டிங்ல எனக்கு ஒரு லைன் சொன்னாரு, நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லை, இயக்குனர் உமாபதி, பிரில்லியன்ட் யூ ஆர், ஐ லைக் யுவர் டேக்கிங்ஸ். அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பைனல் கார்டா தம்பி ரமேசர் இருந்தது, மிகப்பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு. இந்த வைப் பார்க்கும்போது, இதெல்லாம் குத்திக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்துடலாமோன்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்திருக்கு. சேர்ந்துருவேன் நினைக்கிறேன், சேர்ந்தாலும் சேர்ந்துருவேன் தெரியாது. ஸோ படத்தை வந்து நீங்கள் பாருங்கள், இது ரொம்ப நல்ல கலவை அண்ட் நிறைய மெசேஜஸ் இதில் இருக்குது. என்ஜாய் பண்ணுவீங்க, ஜாலியாக இருக்கும் படம். அண்ட் TN 2026 will be definitely one of the best films. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், தியேட்டரில் பாருங்கள். நட்டி சார், கிரேட் ஃபேன் ஐ பிகேம். உங்களுக்கு நான் பயங்கர ஃபேன் ஆகிட்டேன் சார். அம்பிராமை சார், பாஸ்கர் சார், என்ன சொல்றது, இவ்வளோ நட்சத்திர பட்டாங்களை நான் தெரியவேன்னு நினைச்சேன். ஆனால் கண்டிப்பாக நான் தெரிவேன். என்னை இனிமேல் யாரும் விஜய் சந்திரசேகர்னு கூப்பிட மாட்டாங்க, குளுக்கோஸ் மாமி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. என் பேர் இனிமேல் குளுக்கோஸ் மாமி தான். இதில் அப்படி ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான கேரக்டர். நான் குளுக்கோஸ் மாமி, ஆமாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் வந்திருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி ஒன் ஆஃப் த குட் அண்ட் பெஸ்ட் ஃபிலிம்ஸ். அண்ட் வெற்றி பெறணுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நீங்க படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்க. அதன் அடிப்படையில் இந்த படம் 2026 என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏங்க பாதிப்பு ஏற்படுத்தும் சொல்றீங்க? சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க, என்டர்டைன்மெண்ட்டுங்க. இட்ஸ் an entertainment film. என்ஜாய் பண்ணுவீங்க. எதுக்கு வந்து நீங்க நெகட்டிவா முதல்ல சொல்றீங்க பாதிப்பு ஏற்படும்? மிக நிச்சயமா உங்களுக்கு எல்லா கட்சியில இருந்து அழைப்பு வரும். நான் நம்பிக்கையோட தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இன்றைய எல்லா கட்சியிலும் இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குமா? கவனமா இருந்துக்கிறீங்க. தொடர்ந்து இந்த படத்துல ஒரு 10. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது வந்து இப்போ ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லும் போது சொன்னார், இந்த மாதிரி வந்து இளவரசு சார் சண்டை போட்டார், தம்பி ராமையா சார் சண்டை போட்டார், MS பாஸ்கர் சார் வச்சு சண்டை போட்டோம் அப்படின்னு. டீசர் வந்ததுலேருந்து கீழே கமெண்ட்ஸில் எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தோட வெற்றி. அதே மாதிரியே வந்து நிறைய அரசியல் கட்சி கூட்டம் பார்த்துருக்கேனே, அங்கே எல்லாரும் வந்து ஜெயிச்சிருவோமா, ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு தான் உட்காந்துருப்பாங்க. கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு மொத்த பேரோட கான்ஃபிடென்ட்டோட ஒரு அரசியல் கட்சி மேடையை இப்போ தான் நான் பார்க்குறேன்.
அந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. உமாபதி அண்ணா இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதை விட என்னன்னா தம்பி ராமையா சார், நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் ஒரு விஷயம் பண்ணும்போதும் நான் அவருக்கு அனுப்புவேன் அந்த வீடியோஸ்லாம். தம்பி நீ கண்டிப்பாக வருவ, பெரிய லெவலில் வருவேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த ஒரு சின்ன கேரக்டர் கூட எனக்கு வந்து வாங்கி தந்தது அவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் தம்பியை போட அவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கான்ஃபிடென்ட். அவர் டப்பிங் வரைக்கும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டை கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு அப்பா கடைக்கு வந்து நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னே. ஏன்னா சப்போர்ட்டிவாக ஒரு விஷயம் இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயம் நடக்கும். அவர் என்னன்னா நான் ஜெயிச்சிட்டேன், நீ கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காகவே உங்களுக்காக பாருங்க எவ்வளோ பேர் கூட்டத்தை திரட்டிருக்காரு. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடையும், மிகப்பெரிய ஒரு இயக்குனராக நீங்கள் வருவீங்க. அதுக்கான மேடை தான் இது. தம்பி அந்த கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஏதாவது கேள்வி? நானே இந்த பக்கத்தில் கேள்வி கேட்குறேன். அவரு அண்ணன் என்ன பிரச்சனை, டக்குன்னு யாருக்காவது மனசாட்சியா மாறிடுவார். நானா? ஆமா. இப்ப இந்த திரைப்படத்துல நீங்க தான் இயக்குனரோட மனசாட்சியா இருந்து இந்த படத்துடைய முன்னோட்டம் பாக்குறீங்க. மக்கள் பார்த்துட்டு அதுக்கு நிறைய விமர்சனம்லாம் சொல்றாங்க. ஒரு இயக்குனருடைய மனநிலையில இருந்து அதை பாக்குறப்ப எப்படி இருக்கு? அவரோட மனநிலை இப்ப எப்படி இருக்குன்னா, எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு சந்தோஷமா போகணும்டா, யார் என்ன பேசுவாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா அவரோட மனநிலை என்ன, சந்தோஷம் தாங்க, ஹாப்பி தான். என்னன்னா ஒரு குழந்தை அழுகையை நிறுத்துறது கூட வந்து நம்ம ஒரு நகைச்சுவையா நம்ம ஃபேஸை வச்சுக்கிட்டோம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணா அந்த குழந்தை கூட அழுகையை நிறுத்திடும். அந்த மாதிரி நகைச்சுவைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு அரசியல் ஒரு களம் நிறைந்த ஒரு படத்தை ஒரு காமெடியா டெலிவரி பண்ணது வந்து டைரக்டருக்கு உண்மையாலுமே வந்து பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து எப்படி சொல்றது, ஒரு லட்டுக்குள்ள மாத்திரை வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படமா இருக்கும் இந்த படம். கண்டிப்பா வந்து TN 2026 வந்து யாருக்கு வந்து வெற்றியோ தெரியாது, இந்த டீமுக்கு வெற்றி. இப்ப வந்து அவருடைய இயக்குனருடைய மனசாட்சியா இருந்தீங்க, இப்ப மக்களோட மனசாட்சியா இருந்து படம் வெளியானதுக்கு அப்புறம் மக்கள் அவர் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நல்ல டைரக்டரா பார்ப்பாங்க. இன்னும் நிறைய படம் அவர் எடுக்கணும், பெரிய பெரிய லெவல்ல வரணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போ வந்து தியேட்டர்ல வந்து நகைச்சுவையான படங்கள் தான் எதிர்பார்க்கறாங்க, என்ஜாய் பண்றதுக்கு தான் தியேட்டருக்கு போறாங்க. அங்க போய் சோகமா உட்காந்துட்டு அழுகிறதுக்காக போகல. ஸோ அவங்க எல்லாரும் சிரிச்சு என்ஜாய் பண்ற ஒரு படமா இது இருக்கும். ஸோ எல்லாருமே காமெடியில கலக்குறவங்க. அப்புறம் நான் இந்திரஜா பத்தி சொல்லி ஆகணும். ரோபோ சங்கர் அண்ணா கூட நான் வந்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவங்க பொண்ணு கூட நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி நன்றி சார், உங்களுடைய வந்து சதுரங்க வேட்டைக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் சார். அதே மாதிரி இந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்புறம் தம்பி ராமையா சார், அப்புறம் MS பாஸ்கர் சார், உங்களுடைய ஆக்டிங்லாம் நான் மிகப்பெரிய ஃபேன். உங்க எல்லாரும் கூட நான் நடிச்சதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் கண்ணன் ரவி சார், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மேடையை நான் வந்து பெரிய நன்றி மேடையா நான் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் அவ்வளோ ஆர்வமா வந்தேன். முதல் நன்றி யாருக்குன்னா தம்பிராமையா பெரியப்பாக்கு தான். ஏன்னா அப்பா பெரியப்பா வந்து வீட்டில் எப்பயுமே ஒரு பெரிய ஆள் தான், எங்களுக்கு ஒரு வெல்விஷர் தான். அதை தாண்டி இன்னும் எனக்கு எமோஷ்னலாக பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அப்பாதுக்கு அப்புறம் தான். வீட்டுக்கு வந்து எனக்கு பெரியப்பா சொன்ன ஒரே வார்த்தை தான், இங்கே இருக்க நிறைய பேருக்கு பெரியப்பா நம்பிக்கையாக இருக்காங்க, என்ன உட்பட எனக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்தார். ஏன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அம்மா இது உன்னுடைய களம், இது உன் வீடு, நீ எப்போ வேணாலும் திருப்பி வரலாம். அண்ட் வந்து உமா நான் பண்ணுற அடுத்த படத்தில் நீ கண்டிப்பாக நடிக்கிற, திருப்பியும் நீ வந்து கொடுக்குற அடியெல்லாம் திருப்பி மரணடியா இருக்கணும், அதுக்கு வந்து பெரியப்பா எப்பயுமே சப்போர்ட்டிவா இருப்பேன், நீ எப்ப வேணாலும் என் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கை கொடுத்தது பெரியப்பா தான். ஏன்னா அப்பா அதுக்கப்புறம் உலகமே இருண்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா இல்ல நாங்க பெரியவங்க எல்லாம் இருக்கோம், நீ வா அப்படி சொன்னது வந்து தம்பிராமையா பெரியப்பா தான். பெரிய பெரிய தேங்க்யூ பெரியப்பா. ஏன்னா நீங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த மேடை வந்து நான் இவ்வளவு கம்பீரமா ரொம்ப போல்டா நின்றுக்க மாட்டேன். அண்ட் ரெண்டாவது தேங்க்ஸ் வந்து கண்ணன் ரவி சாருக்கு தான். ஏன்னா அப்பாவுடைய ஹாஸ்பிட்டல் டைம்ல நாங்க வந்து உதவின்னு எங்க கிட்ட போய் நாங்க கேட்ட 2 நபர்கள்ல வந்து முதல் பெரிய நபர் வந்து கண்ணன் ரவி சார் தான். அவருக்கு பெரிய பெரிய தேங்க்யூ. நாங்க கேட்டதை விட அவர் பல மடங்கு எங்களுக்கு வந்து பெரிய உதவி பண்ணாரு. அண்ட் இந்த மொமெண்ட்ல அவரோட ப்ரொடக்ஷன்ல திருப்பி நான் நடிக்கிறேன்றப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ட் அவர் பண்ண உதவிக்கு அவர் எங்களுக்கு பெரிய பலமா இருந்ததுக்கு நாங்களும் எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ கண்ணன் ரவி சார். அண்ட் 3வது தேங்க்ஸ் வந்து என்னோட உமானாக்கு தான். அது என்னோட அண்ணா. ஏன்னா எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. ஸோ அப்படி நான் எந்த இடத்துலையுமே என்னை வந்து கைவிட்டதே கிடையாது உமானா, ஈவன் சர்வைவர்ல கூட. ஏன்னா அத்தனை பேருக்கு நடுவில் நான் தான் ரொம்ப குட்டியா இருப்பேன். ஆனால் என்னை வந்து கைப்பிடிச்சு அவர் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி வாடா உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி அன்னைக்கு கை பிடிச்சவரு இன்னைக்கு வரைக்கும் அதே கையை விடாம
கெட்டியா என்னை பிடிச்சி இங்க வரைக்கும் என்னை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு உமானா. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உமானா, லவ் யூ. அண்ட் ஏன்னா உமானாவை நான் ஒரு மாதிரி துரு ஜாலியா பார்த்தேன்னா, இன்னைக்கு ஏன் அண்ணன் டைரக்டரா ஒரு கம்பீரமா நிற்கும் போது ஒரு தங்கச்சியா அவ்வளோ சந்தோஷமா பெருமையா இருக்கு. ஸோ தேங்க்யூ உமானா. அண்ட் அதை தாண்டி இத்தனை பெரிய ஜாம்பவான்கள் கூட நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜை ஷேர் பண்றதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. MS பாஸ்கர் பெரியப்பாவா இருக்கட்டும், இளவரசு பெரியப்பா இருக்கட்டும், நட்டி சாரா இருக்கட்டும், அண்ட் விஜய் ஆண்டியா இருக்கட்டும், எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. நட்டி சார் ஆக்சுவலி வந்து நான் டீசர் உங்க கூட பெரிய காம்பினேஷன் எனக்கு கிடையவே இல்லை. ஆனா டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மேல பயங்கர ஃபேன் ஆயிட்டேன் சார். ஏன்னா ஒரு மனுஷனால எப்படி இப்படிலாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் காமிக்க முடியும் அப்படின்றது வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு சார். இதுக்காகவே வந்து நான் படத்தை வந்து ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா இந்த படத்துல பெரியப்பா சொன்னாருன்னு நான் ஒரு சீன் தான் வந்தேன். ஏன்னா டீசர் ரிலீஸ் ஆனதுல இருந்து எனக்கு 2000 காது. அப்ப யோசிச்சேன் உமானாக்கு எத்தனை காது வந்திருக்கும்ன்ற ஒரு பெரிய யோசனையில இருந்தேன். அண்ணே ஆனா எனக்கே 2000 காது கிட்ட வந்துச்சுன்னா நீங்க எப்படி அதெல்லாம் தாங்குறேன்னு எனக்கு புரியல. பட் ஆனா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே டீசர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பா எங்களுடைய TN 2026 தங்க நட்சத்திரம் வந்து ஒரு பெரிய வெற்றி நட்சத்திரமா மாறும். அந்த வெற்றி மேடையில திருப்பி உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு த டீம். அப்பாவுக்கு பெரிய பெரிய தேங்க்யூ இந்த வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்ததுக்கு. அண்ட் ஃபேமிலிக்கும் பெரிய தேங்க்யூ. எத்தனையோ திரைப்படங்களுக்கு இந்த இசை வெளியீட்டு விழா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நான் கலந்துருக்கேன். ஆனால் முதல் தரம் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இதில் கலந்துக்கிறேன். இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்டோட அழகாக இந்த படத்துக்கான ப்ரமோஷன் இந்த மாதிரி விழாவை செட் பண்ணதுக்காக இந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். எனக்கே இது வந்து நிறையா என்ன கேட்டிருக்காங்க, அதாவது பிரச்சாரத்துக்கெலாம் வரீங்களா சார், சும்மா அப்படி வந்து கையை காட்டிட்டு போங்கன்னு சில கட்சிகள் இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க. அதிலெல்லாம் நான் போனதில்லை. ஏன்னா எந்த அரசியல் கலப்பும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிகன் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படின்றதுனால எதுலையுமே கலந்துக்கல. ஆனால் இந்த கட்சி பிடிச்சிருந்து இந்த கட்சியில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா கொள்கையே அவ்வளோ நல்லா இருக்கு. ஆத்திக நாத்திக கொள்கை, அதாவது காலையில் சாமியை திட்டணும், அப்புறம் சாயந்தரமா சாமி இருக்குன்னு சொல்லிட்டு நெத்தியில விபூதி எடுக்கணும். அதுக்கு ஒத்துக்கிட்டா இந்த கட்சியில் சேரலாம். நாங்கள் ஓகே அப்படின்னு எனக்கு பதவியும் கொடுத்து நல்ல ரோலையும் கொடுத்து சொந்த ஒரு திருச்சிங்கனால திருச்சியில் எனக்கு ஒரு தொகுதியும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ குல்கந்த் குமார் சார். ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட தயாரிப்பாளர் சாரை பேசணும். ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர் இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட இந்த தேவைப்படுது, வீரம் தேவைப்படுது, விவேகம் தேவைப்படுது, வைராக்கியம் தேவைப்படுது, வியாபார தந்திரம் தேவைப்படுது. இப்படிலாம் இருந்தால் தான் இந்த காலத்தில் ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளராக இருக்க முடியும். விட்டமின் பாவும் பயங்கரமாக தேவைப்படுது. இத்தனை திறமையோடு இருக்கக்கூடிய கண்ணன் ரவி சார் ஏகப்பட்ட படங்களை லைனப்பில் வச்சிருக்காரு. கண்டிப்பாக அவரோட நிறுவனத்துக்கு இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் படமாக இருந்து பணத்தை வாரி வசூலை கொடுத்து இன்னும் அவர் நிறைய படங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு அற்புதமான படமாக இது கண்டிப்பாக இருக்கும். அதை நிச்சயம் இந்த TN 2026 செய்யும் நான் நம்புகிறேன். அடுத்து தம்பி ராமையா சார், எப்பொழுதுமே அவர் தான் வளர்ந்தாலும் தான் வளரும்போது தன்னோட இருக்கிறவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உள்ளம் படைத்தவர். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காருனால எனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே வந்துடும். பாட்டு இருக்கும், பக்குவமான விஷயங்கள் இருக்கும், பஞ்சி டயலாக் இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான மனிதர். நிறைய அவர்கிட்ட கத்துக்கிறாங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவர் கூட இருக்கும்போது. ஸோ முதவே ராஜாக்களி படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு தர நேரம் மிஸ் ஆச்சு. இந்த படத்துல நல்ல அருமையான ரோலுக்கான பிளான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை அழகாக கூட்டு வந்து கொடுத்துருக்காரு. எத்தனை பேருக்கு அவரோட இருக்கு எனக்கு தெரிஞ்சு இளவரசு சார், MS பாஸ்கர் சார், இந்திரஜான், இதெல்லாம் எல்லாமே அவர் கூட நட்புல இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு. தன்னோட சேர்ந்து தன் நண்பர்களும் வளரணுங்கிற மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். அப்படிப்பட்ட தம்பி ராமையா அற்புதமான ஒரு பையன் உமாபதி எடுத்திருக்கார். அவர் மல்டி டேலண்ட் ஹீரோ. டான்ஸ் ஆட தெரியும், மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும், டைரக்ஷன் தெரியும், அத்தனையும் தெரியும். இந்த படத்துல அவரோட இயக்கத்துல அற்புதமான ஒரு 2 சீன்ல நான் நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தம்பி ராமையா சார் என்னை செல்லமா தம்பி தம்பி ஜாவான்னு கூப்பிடுவாரு. அவர் அண்ணன்னு அவர் பையன் கூப்பிடுவாங்க. நல்ல ரோலை கொடுத்து அழகான ஒரு ஒரு களத்தை கொடுத்து அதான் ஆட விட்டு வேடிக்கை பாட்டு பாராட்டி ரொம்ப இது பண்ணாரு. உண்மையுமே உமாபதி அவர்களுக்கு இந்த படத்துக்கு பிறகு பயங்கர சென்சேஷனல் ஹிட்டாகவும் உங்களுக்கு ஏகப்பட்ட கால்ஸ் வரும். நீங்க அதை ஒரு முடிவோட தான் இந்த படத்தை நான் எப்படிங்க எப்படிலாம் தொட்டிருக்கீங்க, ஒரு வைரல் கண்டென்ட்டா இருக்கே, பரவாயில்ல எடுத்து அடிப்போம்னே அப்படிங்கிற அவரோட தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தில்லுக்கும் இந்த துணிச்சலுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு உமாபதி அவர்களை கண்டிப்பா. அடுத்தது நட்டி சார். அதாவது சில பேருக்கு அந்த சதுரங்க வேட்டை படம் நட்டி சாருக்கு மிகப்பெரிய அடையாளம்னா இந்த TN 2026 இன்னும் மிகப்பெரிய அடையாளமா இருக்கும். அவ்வளவு கெட்டப்பு, அவ்வளவு டிஃப்ரெண்டான பர்ஃபார்மன்ஸ் கலக்கிட்டாரு சீரியஸா நட்டி சார். நான் சீரியஸாவே ஒரு நடிகனா பொறாமப்பட்டேன்னே சொல்லலாம். அவ்வளவு வெரைட்டி,
நான் தம்பிராமன் சார்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், சார் உண்மையுமே அற்புதமான ரோல் சார், நட்டி சாருக்கு சூப்பர் சார் அப்படின்னு. லைஃப் டைம் ரோல் மாதிரி சார் உங்களுக்கு இது கண்டிப்பாக மிகப்பெரிய பேரும் இதுவும் கிடைக்கும். ஒரு நடிகனா உங்களுக்கு பெரிய ஒரு ரீச் உங்களுக்கு இது கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி இதில் என் அன்புக்குரிய MS பாஸ்கர் சார், இளவரசி சார் எல்லாரும் இருக்காங்க, ஆதித்யா கவியர் எல்லாமே எனக்கு பிடித்தவர்கள். அவர்களோட இணைந்து நடித்த அத்தனையும் எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். சில பேர் இந்த படத்தில் கேரக்டர் பண்ணவங்களாம் இந்த படம் வந்ததுக்கப்புறம் உனக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நடமாடு ஓகே அப்படின்னு சொன்னால், நான் பாம்பேயில் நடமாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அது யார் என்னன்றது நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிங்க. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக 2 சீன் நச்சுன்னு இருந்தது. எனக்கு வெரி ஹாப்பி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ஆட்சி அமைந்தால் மக்கள் சந்தோஷப்படுவார்கள். ஒரு நல்ல படம் வந்தால் ரசிகர்கள் சந்தோஷப்படுவார்கள். இந்த படம் நல்ல படமாக இருக்கும். அருமையான ஜனரஞ்சகமான படமா, அத்தனை தரப்பு மக்களுக்கும் பிடிக்கக்கூடிய அருமையான ஒரு படமா இருக்கும். நிறைய பேசுறதுக்கு இந்த படத்தை பத்தி இன்னும் கண்டென்ட்கள் அப்புறம் இருக்கு. இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். அற்புதமான வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வந்திருக்கிறவங்களுக்கும் என்னுடைய நன்றி. படத்தின் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அற்புதமாக பிரச்சாரம் போல அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே, இந்த TN 2026க்கு விதையாக இருக்கின்ற தம்பி ராமையா அவர்களே, விழுதாக இருக்கின்ற உமாபதி தம்பி ராமையா அவர்களே, இந்த TN 2026ன்னு இந்த டீசர் அவங்க வெளியிட்ட மறு கணத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண நான் வந்து என்னுடைய டூரிங் டாக்கெட்டில் லென்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன். அதில் வந்து கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற வழக்கம். அந்தந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி ஒரு கேள்வி 2 கேள்வி வரும். ஆனால் இந்த படத்தை பற்றி தொடர் கேள்விகள். அதுக்கு காரணம் வந்து இந்த டீசர் தான். இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சிவகாசியில் இந்த பட்டாசெல்லாம் பேக்கேஜாக கொடுப்பாங்க. உள்ள எல்லா வெடியும் இருக்கும். தண்ணி வெடி இருக்கும், சரவெடி இருக்கும், லட்சுமி வெடி இருக்கும், அணுகுண்டு வெடி இருக்கும், 10,000 வாழா இருக்கும், இப்படி பல வெடிகள் இருக்கும். அது மாதிரி படம் பூரா வந்து பல வெடிகளை சொருகி வச்சிருக்காங்க. எங்கெங்க எது எது வெடிக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு இது வெடிக்கிற ஏரியாவில் நான் இல்லை. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்க ஏரியா வந்து கொஞ்சம் சாஃப்டான ஏரியா. அதனால் அதை முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இந்த இடத்துல கண்ணன் ரவி அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். ஒரு காலகட்டத்தில் தமிழில் பார்த்தீங்கன்னா பீம்சிங் வந்து இந்த பா வரிசை படங்களில் வெற்றி படங்களாக கொடுத்துட்டு இருந்தார். இவர் வந்து டி வரிசை படங்களில் வெற்றி படங்களாக கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலேயே டிடிடி எந்த அளவு வெற்றி பெற்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து TN 2026 வருது. இந்த படத்தினுடைய முழு கதையும் எனக்கு தம்பி ராமையா சொல்லலை. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் மட்டும்தான் சொன்னார். ஆனால் இந்த நட்டி கதாபாத்திரத்தை பற்றி ஓரளவுக்கு சொன்னார். அவர் சதுரங்கப்பேட்டையில் என்ன மாதிரியான ஒரு நடிப்பை தந்தார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த படத்துக்கு சதுரங்கப்பேட்டை ட்ரெய்லர் தான், இதுதான் ஃபுல் பிக்சரு. சதுரங்கப்பேட்டையில் வந்து அவர் இதுக்கு வந்து ஒரு ரிஹர்சல் தான் பார்த்தான்னு நினைக்கிறேன். இதில் தான் ஃபுல்லாக வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த மேடை அமைப்பை பார்க்கும்போதே நம்ம சொன்னார், ஜாவா சுந்தரேசன் சொன்ன மாதிரி இது எப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி மிக அழகாக இந்த மேடையை அமைச்சிருக்காங்க. மிக குறுகிய காலத்தில் இந்த படத்தை மிக திறம்பட இயக்கியிருக்காரு உமாபதி ராமையா. இந்த படத்துக்கு உங்களுடைய பேராதரவை தந்து எப்படி டிடிடி படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கினீங்களோ, அது மாதிரி இந்த படத்தையும் வெற்றி படமாக ஆக்க வேண்டிய பங்கு உங்களுக்கு இருக்குது என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சாஃப்டான பகுதியில் நடித்திருப்பதாக உங்களை நம்ப வைத்தது போலதான் உமாபதி அவர்கள் எல்லோரையும் நம்ப வைத்திருக்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த படத்தில் மிக முக்கியமான வணக்கங்கள் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய எனது அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த TN 2026 வந்து அரசியல் படம். ஆனால் நிச்சயமாக யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் எல்லோரும் மகிழ வேண்டும், சிரிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு எடுக்கப்பட்ட படம். மாப்பிள்ளை தம்பிராமையா மாப்பிள்ளை வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து இதை சொல்லி, மாப்பிள்ளை இந்த மாதிரி உங்கள் மாப்பிள்ளை உமா ஒரு படம் பண்ண போகிறாப்புல, அம்மா நீங்கள் பண்ணணும், இது என்ன மாப்பிள்ளை சொல்லணுமா, நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு குடும்ப உறவு மாதிரி எல்லோரும்
தம்பி ஜாவா சுந்தரேசன் அவர்கள், மச்சான் இளவரசு அவர்கள், மாப்பிள்ளை தம்பிராமையா அவர்கள், அதே மாதிரி தம்பி நட்டி அவர்கள், இவங்க 2 பேரும் தீவிரமான சிவபக்தர்கள். மாப்பிள்ளை உமா, அதே மாதிரி என்னுடைய சகோதரி விஜி, என்னுடைய அன்பு மகள் இந்திரஜா, அதே மாதிரி வந்து இந்த படத்தினுடைய எடிட்டர், மியூசிக் டைரக்டர், எல்லோருமே. மாப்பிள்ளை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அதாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அது நல்லா இருக்கு அப்படின்னா கேட்கல. நம்ம ஒரிஜினல் டைலாக் சொன்னோம், மாமா மாமா இல்லை மாமா, நீங்கள் முதல்ல சொன்னது நல்லா இருக்கு மாமா, அதை வைங்க மாமா அப்படின்ற அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீடம் கொடுத்து இதில் பண்ண வச்சிருக்கிறாப்புல மாப்பிள்ளை. ஒரு அருமையான ஒரு திறமைசாலி, அருமையான டைரக்டர். இந்த படத்தில் தான் நான் மாப்பிள்ளையோட ஃபஸ்ட்டு வந்து அவருடைய டைரக்ஷனில் நடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி திருமணம் படத்துலேயே மாப்பிள்ளை கூட நடித்தாச்சு. நட்டி அவர்களோடும் இது வந்து எனக்கு முதல் படம். சதுரங்க வீட்டிலிருந்தே நான் அவருடைய ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ரசிகன். இந்த மாதிரி விஜய் அவர்களோடும் நடித்திருக்கிறேன். இந்த படத்தில் தான் என்னுடைய அன்பு மகள் இந்திரஜாவோடு நடித்திருக்கிறேன். தம்பிராமையா மாப்பிள்ளை இளவரசம் வச்சா நாங்கள் எல்லோரும் நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறோம், சேர்ந்து நடிச்சிருக்கிறோம். இந்த படத்தில் மீண்டும் இணைந்து நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சார் அவர்களுக்கும், எனது அன்பு மாப்பிள்ளை தம்பிராமையா அவர்களுக்கும், சின்ன மாப்பிள்ளை உமா அவர்களுக்கும், எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும், நீங்கள் ஆக்க வேண்டும். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் படத்திற்கு பேராதரவு தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி TN 2026 அடுத்து பெரிய சக்தி. சரியா, ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து தியேட்டருக்கு போய் எல்லாரும் பாருங்க. எங்க அண்ணாச்சி காணுமே, அங்கே அண்ணாச்சி காணும், கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. என்ன தேதி வெளியாகுதுன்னு அண்ணாச்சியாவே சொல்லிட்டீங்க. ஏப்ரல் 10ஆம் தேதின்னு இப்போ தானே சொன்னோம். அதுக்கு தான் இவ்வளோ முடி வளர்த்தேன்னாக்கா எப்படி காது கேட்கும்? காதெல்லாம் முடிக்கிட்டு முடி ஏன் தலைமை இருந்தாக்க நல்லா கேட்கும். காதுக்குள்ள ஒரு ஆள் பேசிட்டே இருக்காரு அண்ணாச்சி, வேற ஒன்றும் இல்லை. அண்ணாச்சியா நீங்க ஒன்று சொல்லணும், நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை அண்ணாச்சி எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ அரசியலில் இருக்கிறவங்க நடிக்கிறதுக்கு வராங்களே, அதை வேண்டாம்னு தடுத்தோமா? இல்லையே. அந்த மாதிரி நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. அரசியலுங்கிறது ஒரு நல்ல ஒரு களம், நடிப்பு, திரையுலகன்றது ஒரு நல்ல களம். இந்த களத்துலேருந்து அந்த களத்துக்கு போகிறாங்க, அந்த களத்துலேருந்து இந்த களத்துக்கு வராங்க. இதில் எனக்கு தப்பு கண்டியா? யார் வேணாலும் வரலாம், அவனும் தப்பு இல்லை. ஐயே இப்படி தட்டுவாங்க, இப்படி தட்டி இன்னைக்கு தான் பார்க்குறேன். சரி, ஓகே, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. சிறப்பாக களமாடிய அண்ணாச்சி அவர்களுக்கு மிக்க நன்றி.